நெல்லை கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நெல்லை மாவட்டத்திற்கு ரூபாய் 140 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சாலைகள் மேம்பாட்டுக்கு ரூபாய் 150 கோடி நிதி அரசிடம் கேட்டு பெறப்படும் என நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து கூட்டத்தில் தலைவர் VSR ஜெகதீஷ் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து கூட்டம் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் VSR ஜெகதீஷ் தலைமையில் நேற்று நடந்தது. துணைத் தலைவர் செல்வலட்சுமி அமிதாப், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் சரவணன், மாவட்ட பஞ்சாயத்து செயலாளர் விஷாலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தை தொடங்கி வைத்து மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் VSR ஜெகதீஷ் பேசுகையில், தமிழ்நாடு முதல்வர் நெல்லை மாவட்ட சுற்றுப்பயணத்தையொட்டி 2 நாட்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்த நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் KN நேருவிற்கு மாவட்ட பஞ்சாயத்து சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து சார்பில் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குக்கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகள் சென்று சேர வேண்டும் என்ற வகையில் சிதிலமடைந்த சாலைகளை செப்பனிட கோரிக்கைகள் வைத்துள்ளோம். அந்த வகையில் நமக்கு 150 கோடி ரூபாய் தேவை என அமைச்சர் பெரியசாமியிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளோம். அரசிடம் இந்நிதியை கேட்டு பெறுவோம். தமிழகம் முழுவதும் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கிராம சாலைகளை செப்பனிட ரூபாய் 3000 கோடி நிதியை தமிழக முதல்வர் ஒதுக்கி தந்துள்ளார். இதில் நெல்லை மாவட்டத்திற்கு 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த சாலைகள் உடனடியாக சீரமைக்கப்பட வேண்டும் என்பதை கண்டறிந்து அதற்காக மதிப்பீடு தயாரித்து PDOக்கள் ஒரு பட்டியல் அளிக்க வேண்டும். எந்த சாலையை முதற்கட்டமாக செப்பனிட வேண்டும், 2ஆம் கட்டமாக செப்பனிட வேண்டிய சாலைகள் குறித்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும். அதேபோல் உங்கள் பகுதிகளில் எத்தனை வாட்டர் டேங்க் இடிந்து விழும் நிலையில் உள்ளது என்ற பட்டியலையும் தர வேண்டும். பழுதடைந்த குடிநீர் தொட்டிகளை இடித்து அகற்றிவிட்டு புதிய குடிநீர் தொட்டி அமைக்க வேண்டும். நெல்லை மாவட்டத்தில் 98 கிராமங்கள் பயனடையும் வகையில் 605 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் சிறப்பு கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும். மானூர் ஒன்றியத்திற்கு தேவையான சாலை வசதிகளை விரைந்து செய்து தருவதோடு தேவர்குளம், களக்காடு, மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் விவசாய நிலங்களில் காட்டுப்பன்றிகளின் அட்டகாசத்தை தடுக்க மின்வேலிகள் அமைக்கப்பட வேண்டும் என்றார். கூட்டத்தில் மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்கள் கனகராஜ், மகேஷ்குமார், சத்தியவாணி, முத்து சாலமோன், டேவிட், ஜான்ஸ் ரூபா, பாஸ்கர், லிங்கசாமி, தனித்தங்கம், அருந்தவசு, கிருஷ்ணவேணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அனைத்து வட்டாரங்களின் PDOக்களும் பங்கேற்று வளர்ச்சி பணிகள் குறித்து விவாதித்தனர்.